உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு போட்டா போடலன்னு விடு. நான் அவங்கள மாதிரி வியாபாரம் பார்த்துட்டு போறேன். 2000 கோடி தரம்ன்றான், 60 சீட்டு தரம்ன்றான், துணை முதல்வர் ஆக்குறேன்றான். ஓ எப்படியா போ, நானும் போறேன். ஒரு பெண் ஐபிஎஸ், ஒரு ஆண் ஐபிஎஸ், ஒரு பெண் எஸ்பி, ஒரு ஆண் எஸ்பி, ஒரு பெண் எடை தூக்குபவர், ஒரு ஆண் எடை தூக்குபவர், ஒரு பெண் ரேஷன் கடை ஊழியர், ஒரு ஆண் ரேஷன் கடை ஊழியர். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அதிமுக கட்சி இந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது என்பது எரியத்தான் செய்யும். யார் வயிறு எரிஞ்சா என்ன, மக்களுடைய மனசு நிறையணும். அது மட்டும்தான் என்னுடைய லட்சியம், என்னுடைய நோக்கம். நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பேர் உதயசூரியன், ஆதரிப்பேர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை. உதயசூரியன் உங்கள் சூரியன். பட்டை அடிக்கிற துண்ணூறு வைக்கிறியா, அப்ப நீ நல்லா ஒண்ணு வா ஓட்டு போடுங்கடா. டேய், சாமி கும்புறதுக்கும் ஓட்டு போறதுக்கு என்னடா சம்பந்தம்? நான் இதை செஞ்சேன் இதை செய்வேன்னு சொல்லி ஓட்டு கேள்றா மானம் கட்டவங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த இயலாது. மக்களின் பிரச்சனையை மனதில் இருந்து பேச தெரியாம தாள்ல இருந்து படிக்கிறவனை தலைவன் நம்பிட்டு திரியறடா. டே சினிமாக்கார பயலே, இது தமிழ்நாடுடா. வாழ ஆசைப்படு, தப்பில்ல. ஆள நினைக்கிறியே, தப்பில்ல. கூத்தாட வந்தவனை எல்லாம் தலைவனாக்கி தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. முதலமைச்சரா என்னுடைய செயல்பாடுகளை விமர்சிக்க எதிர்க்கட்சி தலைவர், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா தலைவர் கலைஞருடைய மகனா என்னுடைய உறவை பற்றி ஒரு சொல் பேசக்கூட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. துரோகத்துக்கு உருவம் கொடுத்தா அது பழனிசாமி தான். இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாதுமா. பாத்திருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? ஒட்டுமொத்த புதுச்சேரியோட கோரிக்கை என்ன? புதுச்சேரி மாநிலமாகணும். இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாதுமா. பதவிக்காக யார் காலையும் விழுகிற அனுபவம் எனக்கு கிடையாது. எனக்கு இருக்கிற அனுபவம் எல்லாம் சுயமரியாதை அனுபவம் தான். கோயம்புத்தூருக்கு பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே செய்யல. ஏதோ பேசிட்டு இருக்காரு பாவம். எடப்பாடி காலை தேடினார்னு பேசுறாரு. இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தேன், என் மீது வழக்கு போடுறேன். போடு, யார் வேண்டாங்கடா? நான் வழக்க பார்த்து தானே வந்திருக்கிறேன். போட்டிய திமுகவுக்கு போட்ட, அதிமுகவுக்கு போட்ட, மாறி மாறி போட்டு எங்களை தூக்கி நடு ரோட்ல போட்ட. பத்தாது அப்படின்னு இருக்காங்க. ஆமா, இவர் 3.25 மணி நேரம் பேசிட்டு தான் மைக்கு கீழே வைப்பாப்ல. எடுத்து பிடிச்சிட்டாருனா, கையில நீட்டி கையில பிடிச்சு மடக்கி வச்சுட்டாருனா, உன்னால முடிஞ்ச வந்து மக்களுக்கு நல்லது பண்ணு. இன்னைக்கு லஞ்ச வழக்கு, ஊழல் வழக்கு வச்சுக்கிட்டு உன்னால டெல்லியில போய் திரும்பி கூட பார்க்க முடியாத அளவு ஊழல் வழக்கு வச்சுக்கிட்டு இருக்க.